இங்க பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஒரு அபார்ட்மெண்ட் வீட்ல தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தினமும் காலையில டைம்ல அரக்க பறக்க ட்ரெயின புடிச்சு ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. ஈவினிங் ஆனதும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க 3 வேளையுமே சமைக்கவும் மாட்டாங்க. எப்பவுமே ஹோட்டல்ல தான் சாப்பிடுறாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு கால் பண்றாங்க. சிட்டிலாம் உனக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு சிட்டிலாம் செட் ஆயிடுச்சுடி, வேலையும் ஓகே தான். ஆனா யார்கிட்டயுமே பேசுறது இல்லடி. ரொம்ப எனக்கு லோன்லியா ஃபீல் பண்றேன்னு சொல்லி இந்த பொண்ணுமே ஒரு மாதிரி சோகமா பேசுறாங்க. நீ வேலைக்கு போற, வீட்டுக்கு வர. இதே மாதிரியே இருந்தா உனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே கிடைக்க மாட்டாங்க. கம்பெனியாச்சும் 4 பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சிரு. அப்படியே இல்லனா உன் அபார்ட்மெண்ட்ல இருக்க பக்கத்து வீட்டு ஆளுங்கிட்டயாச்சும் கொஞ்சம் பேசி பழகிடி. நீ இந்த மாதிரி யார்கிட்டயுமே பேசாம இருந்தேன்னு வச்சுக்க, உனக்கு தனிமையா ரொம்ப போர் அடிச்சு போயிடும்னு சொல்லி இந்த பொண்ணுமே கொஞ்சம் அட்வைஸ் பண்றாங்க. நைட் நேரத்துல இந்த பொண்ணு சாப்பாடும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த சாப்பாடு நல்லா இல்லாதனால எடுத்துட்டு போயிட்டு குப்பை தொட்டியிலும் போடுறாங்க. இந்த விஷயத்த பக்கத்து வீட்டு லேடியுமே பாக்குறாங்க. அதனால மறுநாள் காலையில சப்பாத்தி செய்றாங்க. ஒரு தக்காளி தொக்குமே செஞ்சு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு அந்த பொண்ணுகிட்ட எடுத்துட்டு போயிட்டு குடுறான்னு சொல்லி அவங்க பையன்கிட்டமே குடுத்து அனுப்புறாங்க. நான் பக்கத்து வீட்ல தாங்க இருக்கிறேன். எங்க அம்மா இந்த டிஃபன் பாக்ஸ் உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க. என்ன விஷயம்ன்றதை எங்க அம்மா கிட்டே பேசுங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்டயுமே குடுக்குறாரு. இந்த பொண்ணு ரொம்ப தயங்கிட்டே தான் வாங்குறாங்க. நைட் இவங்க சுத்தமா சாப்பிடாதனால காலையில இவங்களுக்கு பசி எடுக்குது. என்னதான் டிஃபன் குடுத்து அனுப்பிச்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள சப்பாத்தி இருக்கு. அந்த சப்பாத்தியை சாப்பிட்டு பார்த்ததுமே என்னடா இவ்ளோ டேஸ்டா செஞ்சிருக்காங்க சொல்லி ரசிச்சு அந்த சப்பாத்தியுமே சாப்பிடுறாங்க. மறுநாள் காலையில அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு குடுத்துட்டு, ஆண்டி நீங்க சமையல்லாம் செம்மையா செய்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே பாராட்டு எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு சொல்லிட்டு இவங்களுமே கிளம்பிடுறாங்க. இந்த பையனை இந்த பொண்ணுகிட்ட டிஃபன் பாக்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் பேச்சு போட்டு இருப்பான். அதனால இவங்க கிட்ட வந்து மறுபடியும் பேசாம சொல்லிட்டு இவங்க வீட்டுக்குமே வரான். இந்த பையனுக்கு கவிதை எழுதுறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. அந்த விஷயத்தெல்லாம் பத்தி இந்த பொண்ணுகிட்டயுமே கொஞ்சம் ஷேர் பண்றான். இந்த பொண்ணுமே கார்டனிங் பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. அதனால அந்த செடி கொடியெல்லாம் கூட்டு போயிட்டு காட்டுறாங்க. ஒரு நாள் ஆண்டி வீட்டுக்கு போனா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. அப்பயும் அவங்க சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக சமையல் செய்றேன், நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க சொல்லிட்டு அவங்களுமே போயிட்டு படுக்க வச்சுட்டு இவங்க அவங்களுக்காக ஒரு சமையலும் செஞ்சு கொடுக்குறாங்க. இவங்க செஞ்சு கொடுத்த புலாவ் டேஸ்டா இருக்கு போல. அதனால வீட்டாளுங்களுமே ரொம்ப ரசிச்சு சாப்பிடுறாங்க. அந்த ஆண்டியும் இவங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அந்த ஆண்டி மூலமா அவங்களுக்கு அபார்ட்மெண்ட்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸுமே கிடைக்கிறாங்க. ஊருக்கு வரும்போது தனியா இருந்த பொண்ணு தயக்கத்தினால யார்கிட்டயுமே பேசாம இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறமேட்டு இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.